ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கும் நாடகசாலை திருவேங்கடமுடையான் திருமஞ்சன ஆகி அலங்காரம் ஆகி ஜில்லு ஜில்லுன்னு சேவை சாதிக்கிறார். இவரை சேவிச்சுட்டு ஆண்டாளை சேவிக்க போவோம். ஆண்டாள் பங்குனி உத்திரம் திருக்கல்யாண உற்சவம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டா. ஊரே கோலாகலமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் வண்ண வண்ண கோலமும் பெயிண்டில் கோலமும் ரொம்ப அழகாக இருக்குது. கைவண்ணத்தை காட்டியிருக்கா. கோலம் போட்ட எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, அவகிட்ட சொன்னால் கடமையை செஞ்சேன்பா. இருந்தாலும் பார்க்க நம்மளை சுற்றி எல்லாம் ஜில்லு ஜில்லுன்னு பளிச்சுன்னு இருந்தால் நம்மள அறியாமல் ஒரு சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி ஆண்டாள் நாச்சியாருமே சந்தோஷமாக இருப்பாள். பார்த்துட்டு வீடு வேலை என்ன இருந்தாலும் வந்து இந்த வேலையை அவள்லாம் செஞ்சுட்டு போகிறா. அவளுக்கு மட்டும் வீடு வாசல் இல்லையா தெரியல. சரி ராத்திரி புறப்பாட்டுக்கு வந்துட்டோம். ஜெயமால்யத்தா முன்னாடி வர கோஷ்டிக்காரா வந்துட்டுருக்கா. கோஷ்டிக்காரால் சேவிப்போம், அப்புறம் வீடியோ எடுப்போம். சேனை முதல்வர் வரார். அது என்ன சேனை முதல்வர் புறப்பாடு? சேனை முதல்வர் யாருன்னு கேட்டால் முதல்ல நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். சேனை முதல்வர் யாருன்னு கேட்டால் இந்த ரோடு கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு இன்ஸ்பெக்டர்னு வச்சுப்போமே. கரெக்டாக இருக்கா? பெருமாள் நாளையிலேருந்து 10 நாள் திருநாள் கொண்டாட போகிறார். பெருமாள் எழ போகிறார். இந்த ரோடெல்லாம் சரியாக இருக்கா? எல்லாம் சரியாக இருக்கா? ஊர் கரெக்டாக இருக்கா? எல்லாம் இதுவாக இருக்கா? பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அவர் பின்னாடி எழுவார். இவர் ஓகே சொன்னால் தான் அவர் எழுவார். அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஓகேயா? சேனை முதல்வர் வந்து ரோடை சரி பார்த்தாச்சு. நாளையிலேருந்து ஆண்டாள் நாச்சியார் தெருவில் எழ போகிறார். இந்த சின்ன குழந்தைகள்கிட்ட சொல்கிற மாதிரி ஒழுங்காக நாளையிலேருந்து 10 நாள் எல்லோரும் பெருமாள் சேவிக்கு வந்துருங்கோ அப்படின்னு இவர் நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது. இதோ கற்பூரம் ஆறுது சேவிச்சுப்போம். 10 நாளும் ஆண்டாள் நமக்காக வந்து வெளியில் வந்து சேவை சாதிக்கிறா. நம்மளும் அவரை தவறாமல் வந்து சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். ஆண்டாளும் அந்த அனுகிரகத்தை நமக்கு கொடுக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். அவள் இல்லாமல் நம்மளால் ஒரு அணு கூட பண்ண முடியாது இல்லையா? சரி, ஆண்டாள் கோவிலில் சேனை முதல்வர் எங்கே இருக்கார்? கொடிமரம் தாண்டி உள்ளே போகிறோம். லக்ஷ்மி நாராயணனை சேவிக்கிறோம். ஆண்டாளும் பெரிய ஆழ்வாருமே சேவித்த பெருமாள் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? அவரை சேவிக்கிறோம். சேவிச்சுட்டு கீழே போனோம்னா மாதவி பந்தல் இருக்குது. ஆண்டாள் கோவிலில் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான். அதுக்கு கீழே சேனை முதல்வர் ஏழிருக்கார். அவரை சேவிச்சுட்டு தான் உள்ள ஆண்டாள் கோவிலுக்குள்ளே போய் தட்டொழியும் ஆண்டாளையும் சேவிக்க போகிறோம். நாளைக்கு கொடியேற்றம் காலையில் 9:30லேருந்து 10க்குள்ளேன்னு பத்திரிக்கையில் போட்டிருக்கு. கோவில் காரியம் முன்ன பின்ன ஆகலாம். டைம் வாட்ச் கட்டிட்டு பண்ண முடியாது. நமக்கு சேவிக்கணுன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிருந்து காத்திருந்து சேவிப்போம். ராத்திரி ரெட்டை தோளுக்கினியானில் வரா, தோழிக்கண்ணால் வரான்னு சொல்லுவாள். வழக்கில் மாறிடுத்து தோளுக்கினியானில் வரா. கோவில் காரியம் நேரங்காலம் சொல்ல முடியாது. அவசியம் எல்லாரும் கூடியிருந்து குளிரணும்னு பிரார்த்திக்கிறோம். ஆண்டாள் நாச்சியாரும் அதுதான் சொல்லியிருக்கா. எல்லாரும் நின்று ஆண்டாளை சேவிக்கணும்னு பிரார்த்திக்கிறோம். கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய்.